சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். அனுதினம் ஆனந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 17/12/2025 இந்த நாள் குறித்து பஞ்சாங்கம் என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் மார்கழி மாதம் 2ஆம் தேதி புதன்கிழமை. திதி பார்த்தோம்னா தேய்பிறை திரையோதசி திதி இரவு 2:33 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து தேய்பிறை சதுர்த்தசி திதியானது வந்து விடுகிறது. நட்சத்திரம் பார்த்தோம்னா விசாகம் நட்சத்திரம் மாலை 5:09 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து அனுஷம் நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. இந்த நாள் முழுவதுமே ஒரு சித்தயோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. இதுபோக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைக்கு சுகர்மம் அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்திருக்கா. கரணம் பார்த்தோம்னா கரஜை அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்திருக்கா. இந்த நாளானது ஒரு கீழ்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே பிரதோஷம் அப்படிங்கிறத கொடுத்திருப்பா. ஆக இன்றைய தினம் மாலை பொழுதிலே அருகிலுள்ள சிவாலயத்திற்கு சென்று இறைவனை வழிபடுவதற்கு மறக்காதீர்கள் என்பதற்காக நினைவூட்டுகிறோம். இதுபோக இன்றைய தினம் புதானுராதா யோகம் அப்படிங்கிறத கொடுத்திருப்பா. இது என்ன புதானுராதா யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா புதன்கிழமை நாளும் அனுஷ நட்சத்திரமும் ஒன்றாக இணைவதை புதானுராதா யோகம் என்று சொல்லுவார்கள். அதாவது இன்றைய தினம் மாலை 5:09 முதலாகவே அது அனுஷ நட்சத்திரம் என்பது வந்து விடுகிறது. அதற்கு மேற்கொண்டு முழுக்கவே இந்த நாள் முழுக்கவே இந்த புதானுராதா யோகம் என்பது இணைந்திருக்கிறது. சார், இந்த நாள்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா புதன்கிழமை அப்படின்னு சொன்னாலே அது வந்து மிகவும் விசேஷமாக, அதாவது இந்த புதிய வித்தைகள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, புதுசா ஒரு வித்தையை நம்ம கத்துக்கணும்னு சொன்னா, வித்தைன்னு சொன்னா கல்வி, அதாவது கல்வியிலேயே நம்ம ஏதோ ஒரு ஸ்பெஷலைசேஷன் பண்ணோம் அப்படின்னு சொன்னா அதை புதுசா கற்றுக்கொள்வதற்கு ஒரு உகந்த நேரமாகவே இந்த நேரமானது அமைந்திருக்கிறது. அதனால்தான் இதை புதானுராதா யோகம் அப்படின்னு சொல்லி வலியுறுத்தி சொல்லி இருக்கிறார்கள். இதுபோக இன்றைய தினமானது குச்சேலர் தினமாகவும் பார்க்கப்படுகிறது. அதாவது இந்த குச்சேலர் தினத்துல நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னா கிருஷ்ணருக்கு அவல் வெல்லம் நைவேத்தியம் செய்து விட்டு நம்ம சுற்றி இருக்கிறவா எல்லாருக்குமே இந்த அவல் வெல்லத்தை கலந்து பிரசாதமா கொடுக்கணும். நாமளும் கொஞ்சம் சாப்பிடணும். இந்த அவல் வெல்லத்தினுடைய மகிமைதானே குச்சேலரையே மிகப்பெரிய பணக்காரராக மாற்றியதல்லவா. நான் பணத்துக்காக மட்டும் சொல்ல, அந்த கிருஷ்ணனினுடைய அருள் பெறுவதற்காக இந்த குச்சேல தினத்திலே நாம் அனைவருமே அவல் வெல்லத்தை கலந்து இறைவனுக்கு நைவேத்தியம் செய்து நம்மை சுற்றியுள்ளோர் அனைவருக்கும் கொடுத்து நாமும் சந்தோஷமாக இருப்போங்கிறதுக்காக நினைவூட்டுகிறேன். சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 6:27 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 5:42 சந்திர அஸ்தமனம் என்பது மதியம் 3:43 சந்திர உதயம் என்பது நாளைய தினம் அதிகாலை 4:46 சம்பவிக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை 4:46 முதல் காலை 6:28 வரையில் நீடித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது மதியம் 12:05 முதல் 1:29 வரையிலும், யமகண்டம் என்பது காலை 7:52 முதல் 9:16 வரையிலும், குளிகை காலம் என்பது பகல் 10:40 முதல் மதியம் 12:05 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:41 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு வடக்கே சூலம் மதியம் 12:27 வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக பால் அருந்திவிட்டு வடக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, ஆனந்த் ரமேஷ் அப்படிங்கிற ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார். அவருடைய கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா மல்லாரி என்றால் என்ன என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. இந்த மல்லாரி அப்படிங்கிற வார்த்தையே நம்ம ஆலயங்களிலே கேள்விப்பட்டிருப்போம். இது வந்து ஒரு இசை விற்பனரிடம் கேட்க வேண்டிய கேள்வி. அதாவது இந்த நாதஸ்வர வித்வான்கள் இந்த மல்லாரி வாசிப்பா அப்படின்னு சொல்லுவா தெரியுமா. இதை பற்றித்தான் அவர் கேள்வி கேட்கிறார். இந்த மல்லாரின்னா என்னன்னு சொல்லிட்டு
இசை விற்பனர்களும் நாதஸ்வர வித்வான்களும் அடியேனை மன்னிக்க வேண்டும். அடியேனுக்கு தெரிந்த வகையில், அடியேன் புரிந்து கொண்ட வகையில் அந்த மல்லாரியை விளக்க முயற்சிக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக முதல்லயே உங்ககிட்ட ஒரு க்ஷமாபணத்தை கேட்டுக்கிறேன். அதாவது இந்த மல்லாரி என்பது தமிழிசைக்கே உரிய ஒரு பெருமையாகவே பார்க்கலாம். அதாவது அந்த உருப்படி அப்படிங்கிற வார்த்தையில சொல்லுவார். இந்த மல்லாரிங்கிறது மிகச்சிறந்த உருப்படியாகவே சொல்லுவார்கள். அதுவும் தமிழிசைக்கே உரியது அப்படின்னே சொல்லுவா. இந்த மல்லாரி அப்படிங்கிறது எப்படி தெரியுமா பிரிக்கிறா? மயில் பிளஸ் ஆரிங்கிற மாதிரி பிரிக்கிறா. மயில் பிளஸ் ஆரி என்பது மயில் ஆரி என்பதாக ஆகி, இந்த மயிலாரி என்கின்ற அந்த வார்த்தையானது இந்த மயில் பிளஸ் ஆரி இஸ் ஈக்குவல் டு மயில் ஆரி ஆக, மயிலாரி என்பதுதான் திரிந்து மல்லாரி ஆகிவிட்டதுன்னே சொல்லுவா. சரி சார், மயில்ங்கிறது தெரியும், ஆரின்னா என்னன்னு சொன்னா, ஆரி என்பதும் தூய தமிழ் வார்த்தை தான். ஆரி என்றால் பாடுதல் அர்த்தம். பாடுதல் அல்லது ஒலி எழுப்புதல் அப்படின்னு கூட சொல்லலாம். மயில் பொதுவா ஆடும் தானே. அந்த ஆடுகின்ற மயிலானது பாடிக்கொண்டே, அதாவது அகவுதல் சொல்லுவா தெரியுமா, அது பாடிக்கொண்டே ஆடினால் எப்படி இருக்குமோ அதைத்தான் மயில் ஆரி, அதாவது மல்லாரின்னு சொல்றார். இந்த ஆரின்னா ஆடுதல் அப்படிங்கிற தமிழ் வார்த்தைன்னு சொன்னோம் இல்லையா, அதைத்தான் எப்படி சொல்லுவான்னா, ஆரிய கூத்தாடினாலும் தாண்டவ கோனே அப்படின்லாம் பாடுவா தெரியுமா. ஆரிய கூத்து அப்படின்னு சொன்னா உடனே இங்க ஆரியர் திராவிடர் எல்லாம் பிரிச்சு பார்க்க கூடாது, அந்த மாதிரி அல்ல. ஆரின்னு சொன்னா பாடுதல், அந்த பாடிக்கொண்டே ஒலி எழுப்பிக்கொண்டே ஆடுவதைத்தான் ஆரிய கூத்துன்னே பேர். அதுக்கு ஆரிய கூத்தாடினாலும் தாண்டவ கோனேன்னு சொல்லுவா இல்லையா, அதற்காக நான் சொல்கிறேன் இந்த நேரத்தில், அந்த வார்த்தையும் நினைவூட்டுகிறேன்ங்கிறதுக்காக சொல்றேன். ஆக ஆரின்னு சொன்னா பாடுதல், ஒலி எழுப்புதல். இந்த அதாவது அந்த பாடுதல் மற்றும் ஒலி எழுப்புதல் மூலமாக ஒருவர் ஆடத் தொடங்குகிறார் அப்படின்னு சொன்னா அது போன்ற இசைதான் இந்த மல்லாரி அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த மல்லாரியை எப்பொழுது வாசிப்பான்னு சொன்னா, இறைவனினுடைய வீதி உலாவின் பொழுது, திருவீதி உலால் தான் பெரும்பாலும் இது இசைக்கப்படும். இதுல பெரும்பாலும் பார்த்தோம்னா இந்த மல்லாரி கம்பீர நாட்டைன்னு சொல்லுவா. அந்த கம்பீர நாட்டை என்கின்ற அந்த ராகத்திலே அமைந்திருக்கும். இது போக கான பஞ்சராகங்கள்னே சொல்லுவா. கான பஞ்சராகங்கள் என்னென்னு சொல்லி பார்த்தோம்னா, நாட்டை, கவுளை, ஆரபி, வராளி, ஸ்ரீராகம் சொல்லுவா. இந்த ராகங்களிலும் கூட அந்த மல்லாரி என்பது அமைந்திருக்கும். ஒரு சில நேரத்துல பார்த்தோம்னா தோடி ராகத்துல கூட அந்த மல்லாரி அப்படிங்கிறத வாசிக்கவும் அடியேன் கேட்டிருக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். இதுல பார்த்தோம்னா நிறைய வகைகள் என்பது உண்டு. இறைவன் அந்த நீராடலுக்காக, இறைவனுடைய நீராடலுக்காக, இறைவன் நீராடுதல் எப்படி சொல்லுவா, திருமஞ்சனம்னு சொல்லுவா தெரியுமா. அந்த திருமஞ்சனத்திற்காக நீரை கொண்டு வரும் பொழுது வாசிப்பார்கள். அதற்கு பெயர் திருமஞ்சன மல்லாரி அப்படின்னு சொல்லுவா. அதே மாதிரி மடைப்பள்ளி அப்படின்னு சொல்லி தெரியுமா. மடப்பள்ளின்னு சொன்னா இறைவனுக்கான நைவேத்தியம் செய்யக்கூடிய இடம். அங்கிருந்து அந்த மடைப்பள்ளியிலிருந்து அந்த தளிகையை கொண்டு வரும்போது வாசிப்பா. அதற்கு பெயர் தளிகை மல்லாரி அப்படின்னு சொல்லுவா. அதே மாதிரி தேர்ல சுவாமி புறப்பாடாய் வரும்பொழுது பார்த்தோம்னா அந்த தேர் மல்லாரி அப்படிங்கிற மாதிரி வாசிப்பா. அந்த மல்லாரிக்கு பேர் தேர் மல்லாரி அப்படின்னே பேரு. அதே மாதிரி வீதி உலா, சாதாரணமா தேர் இல்லாம பொதுவா வீதி உலா வரும்பொழுது அப்ப வாசிக்கிறதுக்கு பேர் சின்ன மல்லாரி அப்படின்னு சொல்லுவா. அதே இறைவன் அந்த ரிஷப வாகனத்திலே வரும்பொழுது, ரிஷபாரூடராய் வரும்பொழுது பார்த்தோம்னா பெரிய மல்லாரி வாசிக்கிறா அப்படின்னு சொல்லுவா. பெரிய மல்லாரி அப்படிங்கிறத வாசிச்சுட்டு இருப்பா. இந்த மாதிரி அந்த மல்லாரியினுடைய வகைகளை கொண்டு அந்த நாள்ல பார்த்தோம்னா இந்த பொதுமக்களுக்கு ஸ்வரம்ங்கிறது தெரியாது, ஆனால் அந்த ரிதம் தெரியுமா. இந்த மல்லாரியில பெரும்பாலும் பார்த்தோம்னா நாதஸ்வரத்தோடு அந்த தவிலுக்கும் மிகுந்த முக்கியத்துவம் கொடுத்திருப்பார்கள். அந்த தவில் அந்த உருப்படி வாசிக்கிறதுன்னு சொல்றா இல்லையா, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இந்த தவில் என்கின்ற வாக்கியத்திற்கும் உண்டு. இந்த தவில் அந்த சத்தத்தை வச்சு இந்த மல்லாரிய வாசின்னு இருக்கான்னு சொல்லிட்டு இந்த பொதுமக்களை பொறுத்தவரை, ஊர் மக்களை பொறுத்தவர்களுக்கு ஸ்வரம் என்பது தெரியலனா கூட அந்த சவுண்ட், அந்த ஒலியை வைத்துக்கொண்டே ஆலயத்திலே இந்த விசேஷம் நடந்துட்டு இருக்கு. இப்ப திருமஞ்சனத்துக்காக தண்ணி எடுத்துன்னு வந்துட்டு இருக்கு, அபிஷேகம் நடக்கிறது, இப்ப சுவாமி புறப்பாடாக போறது, இப்ப தேர் வர்றது, இல்ல ரிஷப வாகனத்துல சுவாமி புறப்பாடு ஆறாருங்கிற மாதிரி ஆலயத்திலே நடக்கக்கூடிய அந்த உற்சவங்களை வீட்டில் இருந்தபடியே அந்த ஒலியை கொண்டு இவர்கள் கேட்டு ஆலயத்திற்கு புறப்பட்டு செல்வார்களாம். அந்த அளவிற்கு அந்த மல்லாரிங்கிறது ரொம்ப சிறப்பு பெற்ற ஒரு விஷயம்ங்கிறதுக்காக சொல்றோம். நம்மையும் அறியாமல் அந்த மல்லாரி வாசிக்கும் பொழுது பார்த்தோம்னா நம்மையும் அறியாமல் நம்முடைய கால்களும் சரி, நம்முடைய கரங்களும் சரி, தானாக கரங்கள்ல தாளம்ங்கிறது வரும்,
கால்களும் சேர்ந்து ஆடத் துவங்கும். இதுதான் அந்த மல்லாரியினுடைய மிக சிறப்பான அம்சம். நாதஸ்வர வித்வான்களும் சரி, தவில் வித்வான்களும் சரி, அவ்வளவு ஒன்றி போய் வாசிப்பார்கள். அப்படியே இறைவனையே நம்முடைய கண்களுக்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்தி விடுவார்கள் இந்த மல்லாரி வாசிப்பின் பொழுது. நாமும் இதை ஆலயத்திலே கேட்டு ரசிக்க வேண்டும் என்பதை விட அந்த அனுபவத்தை, இறை அனுபவத்தை அனுபவித்து உணர வேண்டும் என்பதே அடியேனினுடைய பிரார்த்தனை. இந்த தகவலோடு இன்றைய தினம் உங்களிடமிருந்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு புதிய தகவலோடு சந்திக்கிறேன். அன்பர்கள் அனைவருக்கும் அனுதினமும் ஆனந்தமாய் அமைய பிரார்த்திக்கிறேன்.